வியப்பூட்டும் எறும்புகளின் சமூகம். நம்முடைய கால்களுக்கு கீழ் மண்ணிற்கும் மரத்திற்கும் கற்களுக்கும் அடியில் மறைந்திருக்கிறது இந்த பூமியின் மிக முன்னேறிய சமூகங்களில் ஒன்று. அந்த சமூகத்தின் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் ஒற்றை சிந்தனையோடு செயல்படுகின்றன. ஒத்துழைப்பு, ஒழுங்கு மற்றும் நேர்த்தியான கட்டட அமைப்பு ஆகியவற்றால் ஆளப்படும் சமூகம் அது. சில சமயங்களில் கொடூரமான தீர்மானங்களாலும் கூட. இது எறும்பு சமூகத்தின் கதை. இதன் நேர்த்தியான நாகரிகத்தினால் விஞ்ஞானிகள் எறும்புகளின் இந்த சமூக அமைப்பை உயிரினங்களின் கூட்டமைப்பு, அதாவது சூப்பர் ஆர்கானிசம் என்று அழைக்கிறார்கள். ஆம், இவைகளின் உலகிலே ஒரு சிறிய முட்டை புழுவாக இருந்தாலும் அது நோய்வாய்ப்பட்டால் தன் சமூகத்தை காப்பாற்ற தன் உயிரையும் கொடுத்துவிடும். ஒற்றை ராணிதான் ஒவ்வொரு பெரும் எறும்பு சமூகத்தின் துவக்க புள்ளி. அவள்தான் கருவுற்ற எறும்பு. இனச்சேர்க்கை செய்த பின் நிலத்துக்கடியில் தன்னுடைய முதல் அறையை தோண்டுகிறாள். தனியாக, உணவு ஏதுமில்லாமல் தன் முதல் ஈடு முட்டைகளை இடுகிறாள். ஓரிரு வாரங்கள் முதல் சில வாரங்கள் வரையில் அவற்றை பொறுமையாக பராமரிக்கிறாள். இந்த முட்டையிலிருந்து வருபவைதான் அவளுடைய முதல் தொழிலாளி எறும்புகள். இவைதான் எறும்பு சமூகத்தை உருவாக்கும் தலைமுறை. அந்த தொழிலாளர் எறும்புகள் ராணி எறும்பை சுத்தம் செய்கின்றன, உணவு அளிக்கின்றன, அவளை பாதுகாக்கின்றன, கூட்டை விரிவாக்கவும் செய்கின்றன. எறும்பு சமூகம் வளர வளர ராணியின் வாழ்க்கை எளிமையாகிறது. ஆனால் பிரம்மாண்டமாகிறது, மிக முக்கியமாகிறது. அது தொடர்ந்து முட்டைகளை இடுகிறது. சில சமயங்களில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கிலும் கூட. அவள்தான் அந்த எறும்பு சமூகத்தின் இருதய துடிப்பு. அவள் இறந்து போனால் மொத்த சமூகமே அழிந்துவிடும். தொழிலாளர் எறும்புகள் அனைத்துமே பெண் எறும்புகள்தான். அவைதான் அந்த ஒட்டுமொத்த பெரும் குடும்பத்தையும் நிர்வகிக்கின்றன. தொழிலாளர் எறும்புகளில் பல்வேறு பிரிவுகள் உண்டு. முட்டைகளையும் முட்டை புழுக்களையும் பார்த்து கொள்ளும் செவிலியர் எறும்புகள், மொத்த எறும்பு சமூகத்திற்கான உணவை சேகரிக்கும் உணவு தேடும் எறும்புகள், எறும்பு சமூகத்தை காவல் காக்கும் காவல் எறும்புகள், சுரங்கப் பாதைகளையும் அறைகளையும் உருவாக்கும் அகழ்வாய்வு எறும்புகள், கழிவுகளை வெளியேற்றி எறும்பு சமூகத்தை சுத்தமாக வைத்திருக்கும் துப்புரவாளி எறும்புகள். வயதுக்கேற்ப தொழிலாளர் எறும்புகளின் பணி மாறும். இளம் எறும்புகள் செவிலியராக வாழ்க்கையை தொடங்கும். வளர்ந்த எறும்புகள் ஆபத்தான வேலையான உணவை தேடும் வேலைக்கு செல்லும். ஒவ்வொரு எறும்புக்குமே தான் வாழும் சமூகத்தின் தேவை என்னவென்று தெரியும். இது கட்டளைகளால் அல்ல, வெளியிடப்படும் ரசாயனங்களாலும் உள்ளுணர்வாலும் தொடர்ந்து நடைபெறும் தகவல் பரிமாற்றங்களினாலும் தான் சாத்தியப்படுகிறது. ரசாயனங்கள் மூலம் தேவைகளை அறிந்து கொள்ளும் என்று பார்த்தோம் தானே. அதாவது எறும்புகள் ஓசை எழுப்பி பேசிக்கொள்ளாது. அவைகளின் ஒட்டுமொத்த உலகமும் இயற்றப்பட்டிருப்பது ஃபெரமோன்களால் தான். ஃபெரமோன் என்பது ஒரு உயிரினம் தன் இனத்தோடு தொடர்பு கொள்ள வெளியிடும் ரசாயனமாகும். எறும்பு சமூகத்திலிருந்து வெளியே வரும் ஒரு தொழிலாளி எறும்பு ஒரு மெல்லிய தடத்தை விட்டு செல்கிறது. அந்த எறும்புக்கு உணவு கிடைத்தால் திரும்பி வரும்பொழுது தான் விட்ட தடத்தை வலுப்படுத்துகிறது. அந்த தடத்தை தொடர்ந்து மேலும் பல தொழிலாளர் எறும்புகள் செல்லுகின்றன. மேன்மேலும் வெளியிடப்படும் ஃபெரமோன்கள் சமிக்ஞைகளை வலுப்படுத்துகின்றன. சில நிமிடங்களுக்குள் எறும்பு சமூகத்திலிருந்து உணவு இருக்கும் இடத்திற்கு ஓசை இல்லாமல் ஒரு நெடுஞ்சாலை உருவாகிவிடுகிறது. இதை தவிர எறும்புகள் உணர்கொம்பை தொட்டுக் கொள்ளுதல், அதிர்வுகள், உடல் சமிக்ஞைகள், இரசாயன குறியீடுகள் ஆகியவற்றின் மூலம் தகவல் பரிமாறிக்கொள்ளும். வாய் வழியாக உணவு ஊட்டியும் தகவல் பரிமாறிக்கொள்ளும். எறும்புகளின் இரசாயன மொழி மிகவும் முன்னேறிய ஒரு மொழி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆபத்து, இறப்பு, நோய் தொற்றும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் உணவு ஆகியவை குறித்து பிற எறும்புகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க இந்த இரசாயன மொழி பெரிதும் உதவியாயிருக்கிறது. ஒரு எறும்பு சமூகம் என்பது ஒரு மிகப்பெரிய உடல் போன்றது. எந்த ஒரு உடலுக்கும் இருக்கும் தேவை போல இதற்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம் தேவை. சில எறும்புகள் ஈமச் சடங்கு செய்யும் வேலைகளில் ஈடுபடுகின்றன. நோய் பரவலை தடுக்க இறந்த எறும்புகளை இவை உடனடியாக அப்புறப்படுத்தி விடுகின்றன. ஆனால் மிகவும் வியப்பூட்டக்கூடியது முட்டை புழுவின் தியாகம்தான். மோசமான பூஞ்சை தொற்றால் ஒரு முட்டை புழு பாதிப்படைந்தால்
அது ஒரு பிரத்யேகமான ரசாயன சமிக்ஞையை வெளியிடுகிறது. அந்த சமிக்ஞை தொழிலாளர் எறும்புகளுக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? ஏதோ சரியில்லை. என்னால் எறும்பு புற்றுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன் என்னை அப்புறப்படுத்தி விடுங்கள் என்பதுதான். இது அவை மனமறிந்து செய்யும் தியாகம் அல்ல, ஆனால் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை தேர்வினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உடல் செயல்பாடு. இந்த சமிக்ஞையை தொழிலாளர் எறும்புகள் சில நொடிகளிலேயே தெரிந்து கொண்டுவிடும். உடனடியாக பாதிக்கப்பட்ட முட்டை புழுவை கூட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிடும். இந்த கொடூரமான தீர்மானம் லட்சக்கணக்கான எறும்புகளின் உயிரை காப்பாற்றுகிறது. எறும்பு சமூகங்களில் கட்டிடக்கலைஞர் எறும்புகள் உண்டு. அவை எறும்பு சமூகங்களை பெரும் நகரங்கள் போல் நிர்மாணிக்கின்றன. ஆழமான சுரங்கப்பாதைகள், காற்று புழக்கத்திற்கான அமைப்பு, குட்டி எறும்புகளுக்கான வசிப்பிடங்கள், உணவு சேகரித்து வைக்கும் அறைகள் என அனைத்தும் இருக்கும். ஏன், மயானங்கள் கூட அங்கு உண்டு. இலைவெட்டி எறும்புகளை விவசாய எறும்புகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவை இலைகளை வெட்டி எறும்பு சமூகத்திற்கு கொண்டு சென்று தங்களுக்கான உணவை வளர்க்க பயன்படுத்தும். மனிதர்கள் கால்நடை வளர்ப்பது போல சில எறும்புகள் செடி பேன்களை வளர்க்கும். அவற்றிலிருந்து தேனை கறந்து கொள்ளும். அதாவது அவற்றின் வயிற்றில் தங்களுடைய உணர்கொம்புகளால் மென்மையாய் தடவி கொடுக்கும். அதன் விளைவாக செடிப்பேன் தேனை சுரக்கும். பதிலுக்கு எறும்புகளுமே செடிப்பேனை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கும். தீவிரமான வீரர்கள் பிரிவும் எறும்புகளில் உண்டு. இராணுவ எறும்புகள் தங்கள் உடலால் பாலம் அமைத்து காடுகளில் அலைபோல் ஊடுருவி தங்களை விட பெரிய விலங்குகளையும் வென்றுவிடும். அடிமைகளை உருவாக்கும் எறும்புகள் மற்ற எறும்பு சமூகத்திற்குள் புகுந்து அவற்றின் குட்டி எறும்புகளை திருடிக் கொண்டு வந்து தங்களின் தொழிலாளர்களாக வளர்க்கும். எறும்பு சமூகங்கள் அமைதியாகவும் இருக்கும், இரக்கமற்றதாகவும் இருக்கும். ஒரு எறும்பு சமூகத்தின் துவக்கமும் பலமும் ராணியிடமிருந்து தான் தொடங்குகிறது. அவ்வாறே அதன் முடிவும். ராணி எறும்பு இறந்ததும் அதன் ஃபெரமோன்கள் இல்லாதிருப்பதை தொழிலாளர் எறும்புகள் உணர்ந்து கொள்ளும். அதுவரை எறும்பு சமூகத்தில் இருந்த ஒழுங்கு மறைந்துவிடும். புதிய முட்டைகள் இல்லாததால் அந்த புற்றின் எறும்பு தொகை குறைய தொடங்கிவிடும். ஒருங்கிணைந்த முறையில் வேலைகள் நடைபெறாது. சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ அந்த சமூகம் மறைந்தே போய்விடும். இந்த உலகின் பல்வேறு வகையான சூழல் அமைப்புகளையும் எறும்புகள் வென்றது தங்களின் பலத்தால் அல்ல, தங்களின் ஒற்றுமையால் தான். அவை உணவை பகிர்ந்து கொண்டன, பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டன, ஆபத்து குறித்த தகவல்களை பரிமாறிக்கொண்டன. அவற்றிற்கிடையே தயக்கமும் இல்லை, நான் நீ என்கிற போட்டியும் இல்லை. அவற்றின் ஒற்றை நோக்கம் அவை சார்ந்த எறும்பு சமூகத்தின் வெற்றி மட்டுமே. நம் கண்களுக்கு எறும்புகள் சிறியவைதான், ஆனால் ஒரு ஒட்டுமொத்த இனமாக பூமியின் மிகச் சிறந்த நாகரிகங்களில் அவை ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.